காமராஜர் அவர்களுக்கு நீங்க பேத்தி அப்படிங்கும்போது எந்த வழி சொந்தம்? தம்பி மகள் வழி பேத்தின்னு சொல்லிட்டு, ஸோ அதன் வழியே நான் பேத்தி ஆகிறேன். பிறந்த நாள் அப்படிங்கும்போது அவரை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி எது வேணாலும் பேசி இருந்திருக்கலாம். இப்போ ஏசி விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா? விட்டில் பூச்சின்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் நேற்று பெஞ்ச மழைக்கு முளைத்த காலான்னு சொல்லலாம். பேசுறது கூட வாங்க ஒரு நாலேஜ் இல்லாமல் பேசுவாங்க. அதுதான் தேவையில்லை, சர்ச்சையை உண்டு பண்ணணும். அப்ப இது சர்ச்சைக்காக இது ஒரு தெரியாத விஷயம். இப்ப கலைஞர் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்றாங்க, கலைஞர் அவர்கள் இல்லை. ஒரு கவுன்சிலர் ஆனா கூட அவங்க எந்த அளவுக்கு பந்தா பண்றாங்க. அதனால அப்பேற்பட்ட தலைவருக்கு இந்த வார்த்தை, இந்த ஒரு 123வது பிறந்த நாள்ல இந்த ஒரு அவசொல் தேவையான்னும் போது. திங்க் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் நிவேதிதா சந்திரசேகர். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல விருந்தினராக கலந்திருக்கக்கூடியவங்க காங்கிரஸினுடைய ஸ்டேட் செக்ரட்டரி கமலிகா காமராஜர் அவர்கள். அவங்கள நேர்காணலுக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேள்விகள் 1000 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா எங்களுக்குமே கேள்விகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேம், காமராஜர் அப்படின்ற பேரை கேட்டாலே நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். கல்வி ஞாபகத்துக்கு வரும், சத்துணவு ஞாபகத்துக்கு வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த கான்ட்ரவர்சி ஏசி விஷயம், இப்போ இந்த ஏசி விஷயம் அப்படிங்கும் போது அந்த விஷயம் பேசும்போது இப்போ ஏசி இஸ் அன் எசென்ஷியல் திங் அப்படி ஆயிடுச்சு. பட் அந்த டைம்ல அது அவ்வளோ எசென்ஷியலா இருந்ததே கிடையாது. அண்ட் அவர் இத்தனைக்கும் அது வீட்டில் நடந்த சம்பவமே கிடையாது. வெளியில அவர் தங்க போன இடத்துல ஒரு ஏசி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதுவும் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் அந்த டைம்ல. அப்படிங்கும் போது இதை இப்படி திருச்சி ஒரு நல்ல மனிதருடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவுல திமுக இப்ப செயல்பட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் எங்களுக்கு தோணுது. உங்களுடைய பார்வையில இருந்து நீங்க சொல்லுங்க. அதாவது இவரோட பிறந்த நாள் இப்போ 123வது பிறந்த நாள். இன்னும் மக்கள் அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய உதாரணம் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக தெருக்கட் ஃபுல்லாக வால் போஸ்ட் அடித்தது, பேனர்லேருந்து அவரோட சிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடங்கள்லாம் மக்கள் கூடிய கூட்டங்கள், இதெல்லாமே ஒரு தலைவர் எப்படி வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்கன்றதுக்கு பெரிய உதாரணம் சொல்லலாம். ஸோ அதனால் இன்னும் எல்லா மக்களிடையும் அந்த இதை என்ன சொல்கிறது, இந்த நாட்டை பற்றி இந்த மக்களை பற்றியோட கவலை அந்த மாதிரி ஒரு தலைவர் இல்லையே, அவரை நம்ம இழந்துட்டோமே அப்படிங்கிற வருத்தம். ஏன்னா விருதுநகரில் அவர் நின்று தோற்று போகும்போது ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி அவரால் தோற்கடித்ததுனால என்னவோ இன்னமும் நம்ம இந்த சூழலில் இருக்கோம் அப்படின்ற நிறைய பேச்சுக்கள் நம்ம வலைத்தளங்களையும் சரி நேரடியாகவும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் நேரத்தில், இந்த நேரத்தில் திமுகவில் இருக்கும் ஒரு மும்மூர்த்த அரசியல்வாதி அவருக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது என்ன அப்படிங்கிறது. ஆனாலும் ஒரு கூட்டணியில் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு தலைவரை பற்றி நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சிருக்கணும். அதை யோசிக்காமல் வார்த்தைகள் என்னவோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறது பேத்தியாகிய நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஸோ என்னதான் இருந்தாலும் வார்த்தைகள் கொட்டிட்டு அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் யாரை பேசுகிறோன்றது ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் வரைக்கும் 9.5 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்த பெருந்தலைவர், மாபெரும் தலைவர்னு சொன்னால் அவர் தான். ஏன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியிலேருந்தும் சரி, தாத்தாவோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்காக இருந்துச்சு. தன்னோட வீட்டையும் தன்னோட தாய் கூட இருந்த தங்கச்சி இவங்களெல்லாம் கூட அந்த அளவுக்கு பெருசாக பார்க்காம நாட்டோட மக்கள் மேலே அந்த அளவுக்கு பற்றுதலோடு இருந்தாங்க. அதெல்லாம் நான் குடும்ப உறுப்பினராக இருந்து எங்கள் பெற்றவங்க எனக்கு சொன்னதை வச்சு நான் சொல்ல முடியும். ஸோ இப்படிலாம் இருந்தவங்கள இந்த அளவுக்கு உதாசீனப்படுத்தி இந்த மாதிரி ஒரு தன்னுடைய தேவைக்காக அவர் பேசினாரு, எனக்கு இல்லைனா முடியாதுன்னு சொன்ன விஷயத்த என்ன சொல்றது, ஒரு புரியாத அரசியல் புரியாதவங்க கூட இதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே மேம், இதை பற்றி டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி காமராஜர் அவர்களுக்கு நீங்கள் பேத்தி அப்படிங்கும்போது எந்த வழி சொந்தம் அப்படிங்கிறது கொஞ்சம். காமராஜர் சித்தப்பா மக்க பெரியப்பா மக்கன்னு சொல்லுவாங்க. குமாரசாமி நாடாருடைய மகன் காமராஜர். அவருடைய கூட பிறந்த தம்பி சங்கரலிங்க நாடார். குமாரசாமி நாடாருக்கு கூட பிறந்த தம்பி சங்கரலிங்க நாடார். அவருடைய மகன் அண்ணாமலை நாடார். ஸோ அண்ணாமலை நாடாரோட பேத்தி தான் நான். ஸோ அதன் வழியே தம்பி மகள் வழி பேத்தின்னு சொல்லிட்டு, ஸோ அதன் வழியே நான் பேத்தி ஆகிறேன். ஓகே மேம், இப்போ நீங்க பார்த்த வரைக்கும் சொல்லுங்க. நீங்க காமராஜர் அவர்களுடைய அந்த வாழ்க்கையை நீங்க நிறைய கேட்டு வளர்ந்துருப்பீங்க. ஸோ உங்களுடைய பார்வையில காமராஜர் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு நபர்? ரொம்ப எளிமை. அவரை சொல்ல வார்த்தை சொல்ல முடியாது. இப்போ ஒரு கவுன்சிலர் ஆனால் கூட அவங்க எந்த அளவுக்கு பந்தா பண்ணுறாங்க.
ரெண்டாவது இப்படி தான் இருக்கணும், கட்சிக்குள்ளே இருக்கும், நமக்கு ஒரு பொசிஷன் இருக்குன்னா அதை வந்து இப்படி தான் வச்சுக்கணும், எளிமையாக இருக்கக்கூடாது, நம்ம வரனா 4 கார் நம்ம கூட இருக்கணும், 10 பேர் கூட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாத்தா வாழும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கார் போகுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சைலன்ஸ் வச்ச ஒரு கார் போனது கூட என் நாட்டுக்குள்ளே வரும்போது எனக்கு என்ன பாதுகாப்பு வேணும், எனக்கு முன்னாடி ஏன் சாவுமணி அடிச்சுட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான வார்த்தையில் மக்களை வந்து தனக்குள்ளே வந்து கட்டி போட்டவர் தான். ஒரு அரசாங்க பணம் அப்படின்னா அதில் வந்து தனக்காக எதையுமே வீண் செலவு பண்ணக்கூடாதுன்றது வந்து ரொம்பவே கவனமாக இருந்தாங்க. ஸோ அதன்படியே பார்த்து தன்னுடைய சொந்த பந்தங்கள்லேருந்து தாயை வரைக்கும் கூட இங்கே வச்சுக்கிட்டது கிடையாது. அதை வந்து பல முறைகளில் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து, அதாவது வந்து வீட்டுக்குள்ளே பேசிக்குவாங்கல்ல, என்ன அம்மா ஒன்று தானே இருக்குது, அது பாட்டுக்கு அங்கே இருக்கே, அது அங்கே இருக்குது இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்தாக்கா அம்மாவை பார்க்குறதுக்கு பல பேர் வருவாங்க, அதை பார்க்கணும், அதனால் வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு தலைவலி வரும், இதை வச்சு நமக்கு ஏதாவது சங்கடம் வரும், அதனால் வந்து நம்ம அரசாங்கம் பண்ணுறது மக்கள் பணத்தில் நம்ம பண்ணுறோம், இதுவே என்றைக்கு நமக்கு நிரந்தரம் கிடையாது, எவனோ ஒருத்தன் டிக்கெட் போடுறான், நம்ம போயிட்டுருக்கோம், ஊருக்கு போகிறோம் வரோம், இது என்னோட காசு எதுவும் கிடையாது, அதனால் நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே சொல்கிறது, தாத்தா நல்லா படிங்க, நல்லா படிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்திக்க முடியும் அப்படின்றத வந்து பல தடவை எங்கள் மத்தியில் சொன்னது உண்டு. ஸோ அதனால் அப்பேற்பட்ட தலைவருக்கு இந்த வார்த்தை இந்த ஒரு 123வது பிறந்த நாளில் இந்த ஒரு அவசொல் தேவையான்னும் போது மனசு ரொம்ப வலிக்குது. ஏன்னா நீங்க சொல்லும்போது கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த ஒரு பர்சன். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் கம் பேக். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த விஷயம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பிறந்த நாள் விழா அப்படிங்கும் போது இந்த கட்சியில இருந்து இவங்க போறாங்க, இந்த அமைச்சர் போறாங்க, இல்லை இவங்க முக்கியமான நபர் போறாங்க அப்படிங்கும் போது இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறத யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா மோஸ்டா அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே எழுதிதான் எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நீங்க சொன்ன மாதிரி அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கும் போது அவரை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி எது வேணாலும் பேசி இருந்திருக்கலாம். இப்போ ஏசி விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா? அதுதான் தேவையில்லை, சர்ச்சையை வந்து உண்டு பண்ணணும். அப்ப இது சர்ச்சைக்காக உருவாக்கப்பட்டது வந்து ஒரு தெரியாத விஷயம். இப்ப கலைஞர் அவர்கள் சொன்னாங்கன்னு சொல்றாங்க, கலைஞர் அவர்கள் இல்லை இப்போ. ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு மூத்த தலைவர்கள் அவங்களால முடிஞ்ச நல்ல விஷயங்களை பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து நிறைய விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து சாடிக்கிட்டது கூட கிடையாது. தாத்தா வந்து பல மேடைகள்ல நான் சொல்லுவேன், ராஜாஜியை வந்து தவறுதலா வந்து மேடையில வந்து இவர் இப்படி பண்ணாரு, இவர் வந்து இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொல்லிட்டு பேசும்போது கூட உடனே எழுந்திருச்சு அவர் வந்து மூத்தவர், அவர் செஞ்சது வந்து அவரோட இதுல செஞ்சிருக்காரு, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, பேசுறது ரைட்ஸ் இல்லை, உட்காரு அப்படின்னு சொன்னது பல இடங்கள்ல அது பதிவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முறை வந்து அமெரிக்கா போகும்போது அண்ணா அவர்கள் வந்து அங்க இருக்க பிரதமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க மறுப்பு தெரிவிச்சாங்க. ஸோ மறுப்பு தெரிவிக்கும் போது அவர் என்ன பண்ணாரு, இங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க, சென்னைக்கு வந்திருந்தப்ப தமிழ்நாட்டில் இருக்க சிஎம்ஐ பார்க்கணும் போது அப்போ தாத்தா முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ வந்து தாத்தா வந்து மறுத்தாங்க, என்னோட நாட்டிலிருந்து ஒருத்தர் போயிருக்காரு, பெரியவங்க போயிருக்காங்க, அவங்கள பார்க்க மறுத்தப்ப அவங்கள எதுக்கு நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு. இது வந்து கட்சின்றது வந்து வேறாக இருந்தாலும் அவங்க வந்து மனுஷால மதிச்சாங்க. எல்லாருமே வந்து ஒரு கொள்கையோடு இருந்தாங்க, கொள்கை தலைவர்கள் தான். அவங்கவுங்க விஷயத்துல வந்து அவங்க தெளிவாக இருந்து மக்களுக்கு என்ன செய்யணுன்றத தெளிவாக செஞ்சு முடிச்சுட்டு தான் போயிருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ இருக்கிற விட்டில் பூச்சின்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் வந்து நேற்று பெஞ்ச மழைக்கு முளைத்த காலான்னு சொல்லலாம். பேசுறது கூட வாங்க ஒரு நாலேஜ் இல்லாமல் பேசுவாங்க. ஒரு பெரியவங்களை பேசுகிறோம், அவங்கள வந்து என்ன பேசணும்னு தெரியாமையே பேசுவாங்க. இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு இதுவே இல்லாமல், அந்த காலத்தில் எப்படி இருந்தது, ஏசி வசதிலாம் கிடையாது, இயற்கை காற்று நம்மளே கூட சொல்லலாம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஏசி ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, எல்லாம் ஃபேன் இருக்கா ஓகே அது வழி. அதுக்கு முன்னாடி இருக்கும்போது காலையில் 6 மணி சாயந்தரம் 6 மணிக்கு வந்து வெளிச்சம் இருக்கும், அதுக்கப்புறம் காலையிலேருந்து லைட் வசதிலாம் இல்லை. இது என்னோட ஏஜுக்கே நான் சொல்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் வந்து இப்படி பேசுறது வந்து சரியா அப்படின்றது வந்து எனக்கு இது ஏற்றுக்க முடியாத ஒரு மன வருத்தம் தான் சொல்லலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, தாத்தா வந்து தான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, திருமலைப்பிள்ளை ரோட்டில் வந்து ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்திருப்பார். மக்கள் வந்து தினந்தோறும் காலையும் மாலையும் வந்து பார்க்க வருவாங்க, பத்திரிகைக்காரர்கள் உட்பட. அப்போ வராண்டாவில் முன்வாசலில் அவர் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, எல்லாம் பார்க்க வரவங்களும் கீழே உட்காந்து பேசுவாங்க, அவங்களோட கோரிக்கை எது மனு கொடுக்கணும்னாலும் சரி எதுனாலும் பேசிட்டு அப்படி தான் போவாங்க. அப்போ வீட்டு வாசல்லையே ஆமாம், அது வந்து ரொம்ப எளிமையான தலைவர், மக்களுடைய குறைகளை உடனே தீர்த்து வைக்கணும்னு நினச்ச ஒரு தலைவர் அவர். அப்படின்னும் போது அவர் வந்து ஏசி இருந்தால் தான் இருப்பார், இதெல்லாம் சொல்கிறது வந்து முற்றிலும் வந்து இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அப்படிங்கும் போது இப்ப இருக்க தலைவர் எது நடந்தாலும் வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப திமுக காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி, கூட்டணியில இருக்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர்
அந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவர் அப்படிங்கும் போது கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பான விஷயம் இல்லையா? அதுதான் சொல்றேன். இது வந்து ஒருத்தர் 2 பேர் செய்யற ஒரு தவறுனால ஒட்டுமொத்த கூட்டணியில இருக்கிறதுலயும் வந்து சலசலப்பு உண்டு பண்ணுது. அதுல இருக்க தலைவர்களும் சிஎம்மா இருக்கட்டும், இல்ல அது மூத்த தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து சங்கடத்துக்குள்ளாக்க தானே செய்யுது. ஸோ இப்போ வந்து இன்னைக்கு சிஎம் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து அவரோட கல்யாண நாளுக்கு தாத்தா வந்து முடியாமல் இருந்தாங்க. கால் வந்து உடஞ்சி அவரால் நடக்கக்கூட முடியல. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக கருணாநிதி அவர்கள் சொன்னது நீங்கள் வந்து பிள்ளைங்களை வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வந்து போகிறதுக்கு ஏற்றது போல் ஸ்டேஜ் அமைச்சாங்கன்றது கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். அப்போ இருந்த தலைவர்கள் எந்த அளவுக்கு ஜென்யூனாக இருந்திருக்காங்க, ஒருத்தவங்க எதுக்காக முன் வைக்கிறாங்க, எதுக்காக குரல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல வந்து அவங்கெல்லாம் கரெக்டாக தான் கையாண்டிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒன்று பேசுனா நம்ம பெரிய ஆளாக தெரியுவோம் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்களான்றது கூட எனக்கு தெரியும். பப்ளிசிட்டி காரணம். ஆமா, உண்மை அதுதான். இப்போ வந்து இவர் இருக்காரு, ஆல்ரெடி அவர் வந்து எம்பியா இருக்காரு. எம்பியா இருக்கும்போது அவங்க ஒரு பொசிஷன்ல தான் இருக்காங்க. இதை வந்து அவங்க பக்கம் ஃபோக்கஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மலையை போய் தொட்ட மாதிரி தான் இருக்கு. அது திருச்சி சிவா அவர்கள் அப்படின்னு அந்த பேரு கேட்டலாம். இதுக்கு முன்னாடி அவர் மேலேயே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்திருக்கு. ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு நல்ல மனிதருடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு அவர் பேசுறாரு அப்படின்னா இது தலைமைக்கு தெரியாமலாமா இருக்கும்? இல்ல, தலைமைக்கு தெரிஞ்சதுனால தான் இதை பெருசுப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிஎம் அவர்கள் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதை வந்து இன்னும் கான்ட்ரவர்சியா பண்ணாதீங்க, விட்டுருங்க. இந்த மாதிரி கலைஞருக்கும் காமராஜருக்கும் எந்த நட்பு ரீதியாக இருந்தது அப்படின்ற ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க நட்பு ரீதியாக எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் வந்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல, இதை சால்வ் பண்ணுங்க, இதை பேச வேண்டாம் அப்படின்னு அவர் சைட்லேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நான் அதை தான் சொல்கிறேன், பெரியவங்களாக இருக்காங்க, நடுவில் இருக்கவங்க தான் இது வார்த்தைகள் வித்தியாசமாக சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். புரியாமல் போன்ற விஷயங்களால சங்கடங்கள் வந்து அதிகப்படியாகுது. அதான் நீங்க சொல்ற மாதிரி புரியாம பண்றாங்களா இல்ல தெரிஞ்சு பண்ணி ஒரு பப்ளிசிட்டி? இல்ல, மேபி இருக்கலாம். அவங்கள வந்து விமர்சனம் பண்ணணும், நான் வந்து ஒரு கேள்வி பேசும் பொருளா ஆகணும் அப்படின்னு கூட இந்த விஷயத்தை எடுத்திருக்கலாம். இதை வேணும்னே பண்ணியிருக்காங்களான்னு கூட நான் யோசிக்கிறேன். ஓகே, நீங்க வந்து இப்போ கூட்டணியில இருக்கிறதுனால நான் இதை கேட்கிறேன் மேம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நேஷனல் பார்ட்டி. இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ட் காங்கிரஸ் ஒரு கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட எலெக்ஷன் டைம்ல முன்ன வந்துட்டு அந்த சீட் பங்கீடு அப்படிங்கும் போது கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்து. ஆனா இப்போ ஒரு 10 சீட் 20 சீட் அந்த டிமாண்ட் பண்றதுக்கே வந்துட்டு ரொம்ப டாமினண்டா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. நீங்க கட்சியில இருக்கிறதுனால, நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால உள்ள இருந்து பாக்குற உங்களுக்கு இது எப்படி இருக்கு? அதாவது வந்து தொடர்ந்து நலிவை நோக்கி தான் போயிருந்தது. இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் எடுத்தது வந்து 25 சீட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ 25 சீட்டு அப்படின்றது வந்து அவங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணுறோமோ இல்லை என்ன பண்ணுறோன்றதை தாண்டி நான் என்ன சொல்வேன்னா, கூட்டணின்றது வந்து வச்சுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஓகே, ஆனாலும் மக்கள் பணி செய்கிறதுக்கு தான் எல்லாருமே இருக்கும். அப்படின்னும் போது நம்ம கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுன்றது வந்து ஒவ்வொரு கட்சியில் இருக்கவங்களும் வந்து மெனக்கெட்டாவே போதுமானது. அதன் போல் காங்கிரஸ் பேரியக்கமும் வந்து அதை செஞ்சுருக்கணும். ஏன் அதை தவறிட்டாங்கன்ற வருத்தம் எனக்கு வந்து கூடுதலாகவே இருக்குது. ஏன்னா 60 ஆண்டு காலம் இங்கே வந்து நம்ம இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட தலைவர்கள் வந்து சிஎம்மாக நம்ம காங்கிரஸ் தான் இருந்திருக்கு. அதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா எந்த இடத்துல தவற விட்டோம் அப்படிங்கிறத நம்ம காங்கிரஸ் பெரிய இயக்கம் வந்து கவனிக்க தவறிடுச்சோ, அதை என்னன்னு யோசிக்க மறுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது. ஓகே மேம், ஆஸ் அ ஃபீமேல் பொலிட்டீஷியனா ஃபீமேல்ஸ்க்கு எந்த அளவுக்கு இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலையுமே வந்து அது என்ன சொல்கிறது, சில இடங்களில் வந்து அதை இன்னும் கேட்டு பெற வேண்டிய சூழல் இருக்குது. சில இடங்களில் வந்து அதுக்கு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணுன்ற விஷயத்தில் நம்மளும் கவனமாக இருக்கணும். ஸோ போகுது. ஆனாலும் வந்து பெண் என்பவள் ஒரு ஆளுமை தான். ஸோ எல்லாத்தையும் ஆளக்கூடியவள். அது நமக்கு எக்ஸாம்பிள் நிறையவே சொல்லலாம். இந்திரா காந்தி அம்மா சொல்லலாம், அடுத்து சோனியா அம்மா சொல்லலாம், இங்கே வாழ்ந்த சிஎம் அவர்கள் ஜெயலலிதாவையும் சொல்லலாம். ஸோ யாரும் சோட போனவங்க இல்லை. அதனால் பெண் என்பவளே ஒரு ஆளுமை தான். ஆனால் அந்த பொசிஷனை இன்னும் கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக செய்வாங்கன்றது என்னோட விருப்பமும் கூட. ஸோ இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது திமுக காங்கிரஸ் கூட்டணி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி. திமுக வந்து எப்பவுமே அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணியில போயிட்டாங்க, அதனால வந்துட்டு வேற எதுவுமே நடக்க போறது கிடையாது, அவங்களோட இஷ்டப்படி இவங்க ஆடுவாங்க அப்படிங்கும்போது, இந்த சைட்ல காங்கிரஸ் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷங்களா இருக்கக்கூடிய ஒரு கட்சியில நீங்களுமே கூட்டணியில இருக்கீங்க. பட் கூட்டணியில இருக்கவங்களே டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது அப்படிங்கிறது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிஸை நீங்க எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? இல்லை, ஜட்ஜ் பண்ணுறதுன்னு இல்லை. இப்போ நம்ம பார்க்கும்போது தெரியுது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா எடப்பாடி அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியில் இருக்காங்க. இப்போ சில விஷயங்கள் அவர் பேசின விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தோம்னா
தமிழ்நாடுன்றது வந்து தமிழகமாக பேசுகிறாங்க. ஸோ பிஜேபியோட அவங்க கூட்டணியில் இருக்கிறதுனால இத்தனை ஆண்டு காலம் இங்கே தான் ட்ராவல் பண்ணுறாங்க, இந்த கட்சிக்காக தான் மெனக்கெடுறாங்க. அவங்களோட மூத்த தலைவர்களும் அப்படி தான் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது அவங்கக்கிட்ட போயிட்டாக்கா நம்ம வந்து மாற்றி பேசணும்னு ஏதாவது இருக்கா? நம்ம ஆள்றது இங்கே தான். ஸோ அதன்படியே வந்து பார்த்திங்கன்னா கல்வி கடனை வந்து ரத்து செய்கிறதுக்காக அவர் பேசின விஷயங்கள்லாம் கூட சர்ச்சையாக போச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்றது வந்து அரசியல் தலைவர்கள் எல்லாருமே உற்று நோக்கி மக்களுக்காக தான் அவங்களாம் இருக்காங்க. ஸோ மக்கள் நிலைமையை வந்து அவங்க யோசித்து பேசினாங்கன்னா யார் வந்து என்ன சொன்னாலும் அவங்க சரியாக சொல்லுவாங்க. இதில் யோசிக்கும் போதே அது சரியில்லைன்னும் போது விமர்சனங்கள் வந்து வேகமாக பரவ தான் செய்யும்.